ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு பாட்காஸ்ட் பேசிட்டேன். அப்புறம் தான் மைக் ஆன் பண்ணல அப்படிங்கிறத கவனித்தேன். லிட்டரலாக எனக்கு டயர்டாக இருக்குது. பட் நான் டக்குன்னு அந்த பாட்காஸ்ட்டோட விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வருது இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் இது. ஒரு சிஸ்டர் தான் வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக அமைச்சிருந்தாங்க. அதுக்கே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கான்டென்ட்டை மட்டும் அமைச்சிருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து 12லேருந்து எனக்கு வந்து ஒரு பையனை தெரியும். காலேஜ் செகண்ட் இயர் அவன் ப்ரப்போஸ் பண்ணான். சரி ப்ரப்போஸ் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ஜென்யூனாக இருப்பான், அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, நீட்டாக சுற்றிக்கிட்டு இருப்பான். ப்ரப்போஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணேன். அக்செப்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்து லவ்வர் படம் பார்த்துருக்கீங்களா ப்ரோ? அந்த லவ்வர் படம், லவ்வர் ப்ரோ மேக்ஸ்னு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட என் லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் அவன்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இப்போ இல்லை, பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா கூட எனக்கு அப்பப்போ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற அளவுக்கு அவன் எனக்கு நிறையா ட்ராமாஸ் கொடுத்துட்டு போயிட்டான். ரொம்ப அப்யூசிவ் வேர்ட் யூஸ் பண்ணுறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் ஏன் அவனை ஃபாலோ பண்ணுற, இவனை ஃபாலோ பண்ணுற, அதை ஃபாலோ பண்ணாத, இதை ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிறது. அப்புறம் கிராஜுவலாக ஒரு நாள் பேசும்போது இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டும் வாங்கிட்டான். அவனே எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிடுவான், அவனே எல்லாத்தையும் வேணுங்கிறத ஃபாலோ பண்ணி வைப்பான். அவன் மட்டும் எல்லா பொண்ணுங்ககிட்டையும் பேசுவான். அதை நான் பேச வந்து தான் அப்படின்னா பொசசிவ்னஸ்ம்பான். ஆனால் அவன் சொல்கிறது மட்டும் கேரிங் அப்போ அப்படின்னு சொல்கிறான். எனக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதே புரியல. காலேஜ் செகண்ட் இயரில் அப்புறம் எந்தளவுக்கு அது மாறிடுச்சு அப்படின்னா, அவன் கால் பண்ணனா நான் கால் அட்டன் பண்ணிடணும். அதுவும் அந்த ஒரு ரிங் முடியறதுக்குள்ள அட்டன் பண்ணிடணும். இல்லாட்டி அதுக்கு ஒரு மணி நேரம் பேசுவான். இல்லை அவன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான் வாட்ஸ்அப்பில், கால் மீ அப்படின்ட்டு. அவன் மெசேஜ் அனுப்பிச்சு அந்த 5 மினிட்ஸில் நான் அந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜையும் பார்த்துருக்கணும், அதுக்குள்ளே நான் காலும் பண்ணியிருக்கணும். இல்லாட்டி அவனே கால் பண்ணி அடுத்து நான் எங்கே இருந்தாலும் சரி அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, 1 hour திட்டுவான். ஏன் கால் பண்ணல, அப்போ அவனுக்கு லவ் இல்லை, ஏன் இது பண்ணுறேன், ஏன் அது பண்ணுற, அப்போ எவன் கூட பேசிக்கிட்டு இருந்தேன், எங்கே இருக்க, என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்யூசிவாக பேசுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சேன், குட்டி குட்டியாக இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிமா, பேசினாலே அவங்ககிட்ட மட்டும்தான் பேசணும் அப்படிமா. நான் என்ன கூண்டுக்குள்ளே அடப்பட்ட கிளியா அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் வந்து இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அப்புறம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசி அது ஒரு மாதிரி கிராஜுவலாக மியூச்சுவலாக அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் என்னால் அது தாங்கிக்கவே முடியல. ரொம்ப டார்ச்சர் ஆஃப் இந்தியாவாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒன்லி ஃபார் லஸ்ட்டு என் கூட பேசினா, எப்போ பேசினாலும் ஒன்லி லஸ்ட்ஃபுல் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவான். அண்டு என்ன பேசினாலும் என்னை திட்டிக்கிட்டு தான், பேட் வேர்ட்ஸில் மட்டும்தான் திட்டுவான், திட்டிக்கிட்டே இருப்பான். அதை தாண்டி என்கிட்ட நல்லா பேசுகிறான் அப்படின்னாலே அவன் நல்லா பேசுகிறதுக்கு ஒரே காரணம் அந்த லஸ்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் தான். லஸ்ட்டு பற்றி மட்டும்தான் பேசுவான். பொழுதுனிக்கும் அந்த டாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பான். அதனால் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி ஒரு மாதிரி கிராஜுவலாக அது வந்து நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் இன்னமும் எனக்கு எப்போயாச்சும் அதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஜென்ரலாகவே பசங்களுக்கு இருக்கிற அந்த இன்செக்யூரிட்டினஸ் தான் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த வாழ்க்கையை பற்றின புரிதல், எக்ஸ்போஸ்டர் டுவர்ட்ஸ் பீப்புள், சோஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் மைண்ட் லெவலில் நார்மலைஸ் ஆகும். அதுவே காலேஜ் படிக்கும்போது ரொம்ப குறுகிய வட்டம், குறுகிய சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த குறுகிய அந்த ஒரு இது மட்டுமே பார்த்து என்ன பண்ணாலும் ஒரு சந்தேகமும் பயமும் நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற அந்த இன்செக்யூரிட்டினஸ்லாம் அந்த ஏஜில் ஜாஸ்தியாக இருக்கும். நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறக்காக பேசலை, ஆனால் என்ன நடந்துச்சு அதுக்கு பின்னாடிங்கிறது என்னோடய புரிதல் மட்டும்தான் நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ஒருத்தங்க ஹர்ட் பண்ணுறாங்க, இன்டென்ஷனே இது நடக்குது அப்படின்னா அது தப்புனா தப்பு தான். ஸோ அந்த தப்புங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. அது அப்படியே அதை கடந்து வந்து அதுக்கு பின்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கால்வாசி ப்ராப்ளம் இதனால தான் நடக்குது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நான் சொல்கிறேன். அதுவும் அந்த காலேஜ் டைம்லலாம் ஓவராக எக்ஸ்போஸ்டர் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு இருக்காதா, பசங்களுக்கு அந்த டைமில் இன்னும் ஜாஸ்தியாக வேறு ஒரு எக்ஸ்போஸ்டர் இருக்கும். என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற எக்ஸ்போஸ்டர். பசங்க கூட தான் இருப்பாங்க, நிறையா வெளியே சுற்றுவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த பசங்களுக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நிறையா பசங்க ஈஸியாக கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு பொண்ணுங்களை பார்த்தோன்னே அவங்க அந்த டக்குன்னு சில சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நார்மலைஸாக சொல்லிடுவாங்க. அப்புறம் பசங்க என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது பசங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் பாட்காஸ்ட்டில் சொன்னால் கூட சில விஷயங்கள் பசங்க இப்படி தான் பண்ணுவாங்களா, அப்படிலாம் இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க, அப்படி தான் நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க. பட் இந்த பாட்காஸ்ட்டை எந்த பையன் பார்த்தாலும் அவனால் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியும். சில விஷயங்கள்லாம் பசங்க நிறையா பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் கூட இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிஸ்லாம் வரும். அப்போ அவன் லவ் பண்ணுற பொண்ணை மட்டும் பொத்தி பாதுகாக்கணும்னு நினைப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு பொண்ணு இன்னொரு பசங்க கூட போகுது, ஃப்ரெண்ட்ஸை எதுவாக இருந்துட்டு பீட் எனிதிங், எண்ட் ஆஃப் தி டே அவங்க என்ன கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இவனுக்கு இருக்கும். அவங்க எங்கே பார்ப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம்தான் பசங்களுக்கு. அது ஒரு மாதிரி மெச்சூர்டாக கொண்டு போகணும் அந்த லவ்வுங்கிறத. அந்த பொண்ணுமே வேர்ட்ஸ் மூலமாக அந்த பையனை பேசிஃபை பண்ணி அவன் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டிஸ்லாம் கம்மி பண்ணி அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஸ்ட்ராங்காக கொடுத்து அது ஆக்ஷன்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒரு மாதிரி அந்த பையன் மைண்ட் செட்டும் செட் ஆயிடலாம். ஒரு பொண்ணுக்கும் அந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும்போது ஒரு பையனுமே அந்த பொண்ணுக்கு தேவையான வேர்ட்ஸ் கொடுத்து அந்த பொண்ணோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பேசிஃபை பண்ணி இந்த மாதிரிலாம் இருந்தால் அவளை தாண்டி நான் இப்படி யோசிச்சா அதனால இப்படி பண்ணேன், நான் இப்படி கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் இனிமேல்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணும் இவென்ச்சுவலாக நம்ம கூட இருக்கும்போது நம்மளை பார்த்து பழகும்போது அவங்களுக்கும் புரிஞ்சிடும். ஸோ நம்ம டாக்ஸிக்குன்னு நினைக்கிற அந்த தன்மை அந்த 2 பேர்த்துக்கிட்டையுமே குறைஞ்சிரும். அதை குறைய வைக்கவும் முடியும். சில பேர் பாண்ட் டாக்ஸிக்காக இருப்பாங்க, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் சொல்கிறேன் இந்த மேக்ஸிமம். ஆனால் சில பேர் பாண்ட் டாக்ஸிக்னால் பாண்ட் சைக்கோஸாகவே இருப்பாங்க. சில பேர்லாம் உருவாக்கப்பட்ட சைக்கோஸாக இருப்பாங்க சமுதாயத்தினால். அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட சைக்கோஸ் உள்ளுக்குள்ளே நல்ல குணங்களும் இருக்கும். நம்ம அன்னப்பறவை மாதிரி தண்ணியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கிற மாதிரி டாக்ஸிக்னஸை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்கக்கிட்ட இருக்க நல்லதை மட்டுமே நீங்கள் ரசித்து நீங்கள் வந்து துன்புறுங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த டாக்ஸிக்னஸ் கரைக்கிற அளவுக்கு, அதாவது இவன் புரிஞ்சிக்கக்கூடிய பையன்தான், இவன் புரிஞ்சிக்கக்கூடிய பொண்ணு தான், நம்ம தான் சொல்லி அதை இவளுக்கு புரிய வைக்கணும். ஸோ ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கும்போது அவளுக்கு புரியும். அப்போ இந்த மாதிரி அவள் பிஹேவ் பண்ண மாட்டா, அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம ஸ்ட்ராங்காக அந்த பர்சன்ஸ் கூட என்ன வேணால் பண்ணலாம். பட் இவங்க பாண்ட் டாக்ஸிக் லிட்டலாக இந்த பொண்ணு இப்போ எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னபோது அந்த பொண்ணு டைப் பண்ணது அவங்க எனக்கு அப்படியே டார்ச்சராக இருந்துச்சு. எனக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த லவ்வுங்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து இப்போ எனக்கு அப்படியே திடீர்னு கத்திக்கிட்டு நடு ரோட்டில் ஓடணும் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி அந்த பையன் வந்து 5 நிமிஷத்தில் கால் பண்ணணும், நான் அங்கே இருக்கேன், காரணமே வேண்டாம், நான் கால் பண்ணிட்டுருக்கேன், நீ பண்ணணும், நான் இப்போ லஸ்ட்டு ஃபுல்லாக பேசினா நீ லஸ்ட்டு ஃபுல்லாக பேசணும், நான் இப்போ கத்துனா நீ அழுகணும், நான் இப்போ சந்தோஷமாக இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு ரொம்ப பண்ணி அப்படியே பண்ணுறதும் கஷ்டம்தான். சில விஷயங்கள் நேச்சுரலாகவே சில பேர் டாக்ஸிக்காக ப்ரொஜெக்ட் ஆவாங்க. அவங்க டாக்ஸிக்காக கூட இருக்க மாட்டாங்க, பட் அவங்கக்கிட்ட நேச்சுரலாக ஒரு பயம் இருக்கும். நேச்சுரலாக ரொம்ப நல்ல சோலாக இருப்பாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும். பட் சில விஷயங்கள் அவங்க பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸிக்காக தோணலாம். அது வந்து டாக்ஸிக் ப்ரொஜெக்ஷன். அவங்க பேஸ் கோர் கேரக்டரே டாக்ஸிக் கிடையாது. அந்த டாக்ஸிக் ப்ரொஜெக்ஷன் ஏன் வருதுன்னா அவங்க ஃபேஸ் பண்ண இன்செக்யூரிட்டிஸ், அவங்க கடந்து வந்த பீப்புள், இதெல்லாம் மூலமாக வருது. அப்போது அதெல்லாம் அந்த பீஸ் கிட்ட பேசிஃபை பண்ணி உட்காந்து பொறுமையாக டைம் எடுத்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஓகே இந்த வேர்ட்ஸ் இப்போ இவளுக்கு தேவை, இவனுக்கு தேவை, இது இங்கே பாருமா, இவ்வளோதாம்மா, நான் சாரிம்மா, ஓகேம்மா, நான் இனிமேல் பண்ண மாட்டேம்மா, இதெல்லாம் சொன்னோம்னாலே அந்த பீஸ் பேக் டு ஃபார்ம் வந்துடும். அந்த டாக்ஸிக்னஸ் குறைஞ்சி அந்த ஹல்க் அப்படியே மறுபடியும் மனுஷனாக உருமாறிடும். அப்படின்னா அந்த பீஸுங்கெல்லாம் ஒர்த்து தான். பட் சில பேர் பாண்ட் டாக்ஸிக்காக இருப்பாங்க, சில பேர் வேணும்னே அந்த டாக்ஸிக்னஸை திணிப்பாங்க. சில பேருக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க பார்ட்னரை விட நான் ஜாஸ்தியாக சம்பளம் வாங்குற அகம்பாவம் இருக்கலாம், ஆணவம் இருக்கலாம், நான் பெரிய குடும்பம் நீ சின்ன குடும்பம் அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கலாம். இதெல்லாம் தான் ரியல் டாக்ஸிக்னஸ். கோவப்பட்டு கத்துறதுலையோ, பொசசிவ் ஆகி லூசு கூமோட்ட மாதிரி கத்துறதுலையோ, அப்படி கத்திட்டான் ப்ரோ என்னைய, கத்தும்போது அவன் ஒரு வார்த்தை வேறு விட்டான் ப்ரோ, அவள் தான் ப்ரோ அவன் டாக்ஸிக் ஒரு பிரேக்கப் பண்ணுறேன் ப்ரோ. இது வந்து டாக்ஸிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன். எல்லா பர்சன்ஸ்குள்ளேயும் டாக்ஸிக்னஸ் இருக்கும். டாக்ஸிக்னு நம்ம சொல்கிறது என்ன, நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க, அதனால் நம்ம டாக்ஸிக்னு சொல்கிறோம். அதை கொஞ்சம் வேறு ஆங்கிளில் பார்த்தோம்னா தட் இஸ் ஜஸ்ட் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ டாக்ஸிக் திங் ஃப்ரம் அ வெரி பியூட்டிஃபுல் சோல். அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸுக்கும் இது பாண்ட் டாக்ஸிக்கு தான். இது எப்போ பார்த்தாலும் பொழுதுனைக்கும் காசை பற்றி பேசுது, காசை வச்சு என்னை இல்ட்ரீட் பண்ணுது, என்னை ரொம்ப குறைவாகவே எடை போடுது, எங்கே கொஞ்சம் பாசமாக பேசினா நான் அட்வான்டேஜ் எடுத்து போகணும்னு நினைக்குது. இந்த மாதிரிலாம் சில பைத்தியங்க இருக்கும், சில லூஸுங்க இருக்கும். தன்னை தானே ஒரு ஆல்ஃபா, தன்னை தானே ஒரு பீட்டா, சிக்மா, லொட்டு, லொசுக்கு, மெண்டல்னு நினச்சி சுற்றிட்டு இருக்குங்க. அதெல்லாம் தான் உண்மையான டாக்ஸிக்கு. தெரில, இந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. ஸோ காலேஜ் படிக்கும்போது 12th படிக்கும் போதெல்லாம் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் இப்போ புரியுது. நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஒரு 25 வயசில் லவ் பண்ணால் தான் அது லவ்வோட அந்த எசன்ஸ் புரியும், ஒரு ப்ராக்டிகாலிட்டி சேர்ந்த கலந்த ஒரு லவ் இருக்கும்ல. சச்சின் படத்தில் சொல்கிற மாதிரி கண்டவுடன் காதலா, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு பேசி பழகி ஒரு ஃப்ரெண்டானதுக்கப்புறம் ஒரு ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு லவ், ஆக்சுவலாக அதுதான் உசிதம், அதுதான் ப்ராக்டிக்கலாகவும் நடக்கும், அதுதான் வாழ்க்கைக்கும் நல்லது. இந்த கண்டவுடன் காதல்லாம் கொண்டு போய் எங்கேயாச்சும் பணமரத்தில் சொருகிரும் நண்பர்களே. அதெல்லாம் படத்தில் காட்டுற ஃபேண்டசிஸ்க்கு அழகாக இருக்கும், சொல்கிறேன். இப்போதைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது நாங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டாடா பாய், டாடா பாய். இந்த பாட்காஸ்ட் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டா என் மண்டையை ஹேர் கட் பண்ண சொன்னால் இருந்தாலும் என்னை மண்டையை பிடிச்சி கிரைண்டருக்குள்ளே விட்டு எடுத்துட்டாங்க, கரண்டி வச்சுட்டாருங்க இருந்தாலும். சரி என்ன பண்ணுறது, ஒரு வயசு வரைக்கும் தான் முடியை இப்படி விட்டாங்க அப்படி விட்டாங்கன்னு கோவம்லாம் வந்துச்சு. இப்போல்லாம் நான் எப்படி இருக்கணும் அவ்வளோதான்டா, பார்க்குறதுனா பாருங்கடா, இப்படி இதான்ண்ணா. ப்ரோ என்ன ப்ரோ மூஞ்சியெல்லாம் பிம்பிள், ஆமாம் பிம்பிள்ஸ் இருக்குதா, என்ன பண்ணலாம், சரி ப்ரோ அவ்வளோதானே போ, அவ்வளோதான் அப்படி ஆயிடுச்சு. அதனால்
என் ஹேர் ஸ்டைலை பார்த்தா எனக்கு ஃபஸ்ட்லாம் கோவம் வரும், இப்போலாம் சிரிப்பு வருது எனக்கு என்னைய பார்த்தாலே. என்னடா இது கொப்பரம் தாங்க என் மண்டையில் கவுத்துன மாதிரி இருக்குது அப்படின்னு நானே என்கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கை. டாடா பை சொல்லி கிளம்புறது. நம்ம மீட் மிஸ் டாடா பை டாடா பாய்.